வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். கடந்த ஒரு 2-3 மாசமா நான் இந்த கிளினிக்ல பெண்களுக்கு மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் ஒரே ஒரு காரணம் தான் எல்லா பெண்களும் கோர்வையா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னோட தம்பிக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாம நான் கொஞ்சம் காசு வாங்கி கொடுத்தேன். அந்த காசு வந்து ஹஸ்பண்ட் அடுத்த மாசம் ஊர்ல இருந்து வரப்போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்தா அவருக்கு தெரிஞ்சிருமோ, பிரச்சனை ஆயிடுமோ, தம்பிக்கு லாஸ் ஆயிடுச்சு, எப்படி அதை சரி பண்ணணும்ன்ற பயத்துல எனக்கு தூக்கம் இல்லாம போச்சு, பயங்கரமான ஆங்ஸைட்டி. அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளமா என் ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் ஹஸ்பண்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிச்சாங்க. அதே நேற்று டெய்லியுமே என்கிட்ட 2 பேராவது வந்து கணவருக்கு தெரியாம எங்க அண்ணாக்கு காசு வாங்கி கொடுத்தேன், அம்மா காசு வாங்கி கொடுத்தேன், இல்ல சீட்டு கட்டினேன், இல்ல அவங்க ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க, இல்ல ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன், இல்ல ஃப்ரெண்டுக்கு நான் வந்து இன்னொரு இடத்துல இருந்து காசு வாங்கி கொடுத்தேன், அந்த ஃப்ரெண்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நான் ஜாமீன் போட்டனால இல்ல நான் வாங்கி கொடுத்தனால என்னை புடிச்சிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு இது சொல்ல முடியாத ஒரு பதட்டம், அதனால நான் தூக்கம் இல்லாம இருந்தேன், ரொம்ப கவலையா இருந்தேன், பயத்துல இருந்தேன், அந்த இது நான் மீளல, அதுக்கு மனநோயாளியா நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன், இப்ப அது நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி வராங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா கடைசியில வந்து காப்பாத்த போறது, கடைசியில வந்து அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா நம்ம வெளியே கொண்டு வர போறது நம்மளோட கணவர் தான். தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு சின்ன பாயிண்ட் டிப்ஸா நினைச்சுக்கோங்க. கணவனுக்கு தெரியாம ஒரு குண்டூசி அளவுக்கு கூட ஒரு பணம் பரிவர்த்தனை பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்க, இல்ல ஒரு பணத்தை வந்து பெருக்கலாம் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்க கணவர்கிட்டயே சொல்லி இந்த தொழில் நான் பண்ண போறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னா உங்களுக்கு முதல்ல கை கொடுத்து தூக்கி விட போது உங்க கணவரா தான் இருக்கும். சோ அவங்க கிட்ட நீங்க சொல்லி செய்யும் போது இருக்கிற ஒரு தைரியமும் அந்த ஆசீர்வாதமும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கணவன் நம்மளுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு, நம்மள பிளஸ் பண்ணுவார், நீ நல்லா வரணும், நீ பெருசாகணும், நீ இதுல பெருகணும், உன்னோட பணம், நீ உன் பிசினஸ் நல்லா ஆகணும்னு சொல்லி நம்மள வாழ்த்துற முதல் ஒரு புனிதமான ஒரு சோல் வந்து நம்மளோட கணவரா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்க ஆசீர்வாதம் இல்லாம நீங்க செய்யற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த பதட்டம், அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போதுனால அந்த சந்தோஷம் வேணான்னு நினைங்க. இதனால நிறைய பெண்கள் ஒருவேளை இது வந்து இந்த சீசனா தெரியல, டெய்லி 2 பேர் 3 பேர் பார்க்கும்போது இன்னைக்கு இது வீடியோ போட்டே ஆகணும்னு அவ்வளவு அவசரத்துல நான் போடுறேன். இந்த ஒரு சூழ்நிலையில உங்களை வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் திங், ஒருவேளை நீங்க கணவரா இருக்கீங்க, உங்க மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்கல, அவங்க ஏதாவது பண்ணணும்னு சொன்னா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்ற பயத்துலதான், பயம் தான் நம்மள பொய் சொல்ல வைக்கும். அந்த பயத்தை ஒரு வேலை நீங்க கொடுக்குற கணவரா இருந்தா உங்க மனைவியை நீங்க எவ்வளவு நேசிச்சு பிரயோஜனம் இல்லை. கம்ஃபர்ட் ஜோன், ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு உங்ககிட்ட ஒரு என்ன தப்பு பண்ணாலும் முதல் வந்து சொல்லக்கூடிய ஆள் நம்ம கணவர்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் உங்க மனைவிக்கு நீங்க உருவாக்கி தரணும். நான் கொலையே பண்ணாலும் என் கணவர்கிட்ட வந்து சொல்லணும், அவர்கிட்ட சொல்லிட்டா நான் வந்து சேஃப், அவர்கிட்ட நான் என்ன ஒப்படைச்சிட்டா நான் பத்திரம், அவர் என்ன காப்பாத்திடுவாருன்ற நம்பிக்கை இல்லைன்னா எத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதனால நீங்க வந்து ஒரு வேலை இது வரைக்கும் அவங்க ஏதாவது பண்ணியிருந்தா கூட மன்னிச்சு இனிமே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து சந்தோஷமா எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பெண்கள் வந்து எப்படி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மியாகும் ஒரு பெண்ணால, ஒரு பெண் வந்து சேஃபா கார் டிரைவ் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி பெண்கள் வந்து கொஞ்சம் நிதானமா ஓடுவாங்க. ஆம்பளை பசங்களுக்கு ரேஷா வளைச்சுலாம் ஓட்ட மாட்டாங்க. ஆனா பெண்கள் வந்து கொஞ்சம் டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் திரும்பியெல்லாம் பார்க்காம சில பெண்கள் டக்குன்னு குறுக்கெல்லாம் போயிருந்தீங்க, பட் அது 100% தான். அந்த மாதிரி பெண்கள் வந்து இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டோம். 99% நம்மளுக்கு அந்த எஜுகேட் பண்ணாததுனால நம்ம அது வந்து குழந்தைங்களே சொல்லி கொடுத்து வீட்டுல பினான்சியல் மெயின்டெனன்ஸ் பெண்கள் பண்ணாத எந்த பெண்ணுமே பண பரிவர்த்தனை சேஃபா பண்ண முடியாது. வீட்டுல சின்ன வயசுல இருந்தே ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு வர்றது, வீட்டோட மாச மளிகை கணக்க காசு போட்டு அக்கௌண்ட்ஸ் எழுதி பழக்கப்படுத்தின பெண் குழந்தைகள் மட்டும்தான் ஓரளவுக்கு பினான்சியலா மெயின்டைன் பண்ண முடியும். உங்க பொண்ணுங்க பின்னாடி நம்மளமா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா இப்ப இருந்தே கரண்ட் பில்ல இருந்து மாச சிலிண்டர்ல இருந்து ஒரு நோட் போட்டு உங்க பொம்பளை பிள்ளைங்க ஒரு இடத்துல பேக்ல மணி வச்சு அந்த மாசத்தோட வரவு செலவு கணக்கு, மளிகை கணக்குல இருந்து எல்லாமே எழுதி வைக்கிற பெண் பிள்ளைகளா உங்க பெண் குழந்தைகள் நீங்க வளர்த்தீங்கன்னா பின்னால அவங்களால வந்து ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ண ரன் பண்ணலாம் ஒரு நாலேஜ் வரும். அதுக்கு மேல ஒரு அறிவு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற வேலையை நம்ம பார்க்கணும். அது எதுவுமே பண்ணாம நம்ம விட்டோம்னா அவங்க சின்னதா அவங்கள ஆசை காமிச்சா போதும், அவங்களுக்கு ஆசை இருந்தால் போதும்,
அந்த ஆசை வந்து அவங்கள பெரிய பெரிய துன்ப செயல்களை செய்ய வச்சிடும். பெண்களோட எமோஷன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும், ஈஸியா பிளெக்சிபிளா அவங்க ஆக்கிடலாம் அண்ட் ரொம்ப ஈஸியா நம்பி ஏமாந்துருவாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஜெனட்டிக்கா கடவுள் படைக்கும் போதே ஆண்களை வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவும், ஒரு உடல் கட்டுல மட்டும் இல்ல, அவங்களுக்கு இந்த வெளியில இந்த பண பரிவர்த்தனைக்கு ஓரளவுக்கு ஜெனட்டிக்கா அவங்களுக்கு ஒரு ட்ரெயிட் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால பெண்கள் எல்லாமே பணத்துல கம்மியா இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரே ஒரு பெண் தானே. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி வீக்காக நினைக்க வேணாம். நம்மளுக்கு இது தேவையில்லை. இந்த மன அழுத்தம், கவலை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி தேவையில்லை. முழுக்க முழுக்க கணவரோட வரவு செலவு கணக்குகள், அவங்க எப்படி ஒழுங்கா இருக்காங்களா, அவங்க என்ன நிலைமை, நம்ம குடும்பம் இருக்கு, நம்மளோட லோன் இருக்கு, நம்மளோட இது இருக்குன்றத மேற்பார்வை பார்க்காம இருக்கிறது ஒரு பெண் எவ்வளவு பெரிய தப்போ. ஏன்னா அந்த ஆணை கவனிக்காம விட்டா சில பசங்க வந்து கம்ப்ளீட்டா ஒய்ஃப்க்கு தெரியக்கூடாது, சந்தோஷமா வச்சுக்கணும், பிள்ளை குட்டிகள் வந்து ஹாப்பியா இருக்கணும், அவங்க கேட்கறதுலாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் சீரியஸ்னஸ் தெரியாம போட்டு இஷ்டத்துக்கும் வாங்கி தள்ளி ஷாப்பிங் தள்ளி கட்ட முடியாம கஷ்டப்படுவாங்க. அதை விட மோசம் வந்து லாட்டரி சீட்டு வாங்குற மாதிரி இந்த ரம்மி விளையாடுறது ஆன்லைன்ல. நான் வந்து எனக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த விளம்பரம் பார்க்கும்போது, அந்த விளம்பரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகமா சொல்லுவாங்க, இது நீங்க பண நெருக்கடி ஆகலாம், இது வந்து அபாயத்தை உருவாக்கலாம், ஜாக்கிரதையாக பொறுப்புடன் விளையாடுங்கள்ல மட்டும் வேகமா சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா இதுல ரம்மியில் விளையாடி நான் கார் வாங்கினேன், நான் வந்து வீடு வாங்கினேன், இவ்வளவு வசதியானேன்னு சொல்றது மட்டும் பொறுமையா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆசையை தூண்டுறது தானே. நிறைய பேர் எனக்கு பயமா இருக்கும். நிறைய தடவை நான் நினைக்கிட்டு பேசுறேன், இது விளையாடி எத்தனை குடும்பம் நடத்துறதுக்கு வரப்போதோ, எப்படி குடிப்பழக்கம் மோசமோ, போதை பழக்கம் மோசமோ, சிகரெட் பிடிக்கிறது மோசமோ, அதே மாதிரி அந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது எவ்வளவு ஆபத்தோ அதை விட மிகப்பெரிய ஆபத்து இந்த ரம்மியெல்லாம் விளையாடுறது. பல குடும்பங்கள் நடத்துறதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், 1,00,000 ரூபாய் போயிடும். நிறைய அது வந்து பெரிய பெரிய இவங்க விளையாட மாட்டாங்க, 5க்கு 10க்கும் இல்லாம மாசம் கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியாம ஒண்ணு விளையாடினா அதுல வந்தா இந்த பணத்தை கட்டிடலாம்னு சொல்லி குடும்பத்தை நேசிக்கிற ஒரு மகனோ ஒரு கணவரோ தான் அதை விளையாடுவாங்க. அது வந்து ஒரு தாயா வயிறெறிஞ்சு நான் சொல்றேன், அதுல பாதிக்கப்பட்டு அவ்வளவு பேஷன்ஸ் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், அப்படியே பரிதாபமா இருக்கும். தயவு செஞ்சு நம்ம குடும்பங்கள் கணவர் என்ன பண்றாருன்றத மனைவி சூப்பர்வைஸ் பண்ணணும். ஒரு வேலை அவங்க ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் உட்காந்து விளையாடுறாங்க, போனை உடைச்சுங்க, பெரிய சண்டை போடுங்க, கோச்சுக்கோங்க, பிரச்சனை பண்ணுங்க, வீட்டுக்கு கூட போயிருங்க, அம்மா வீட்டுக்கு, அவர் அதை விட்டுறேன்னு சத்தியம் பண்ணப்ப வாங்க, இல்லைன்னா நீங்க அனாதையா நிக்கணும். அதே மாதிரி ஒரு பெண் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கணவர் பார்க்காம இருக்கிறது பேர் ஆபத்து. ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பீஸே இருக்காது. அந்த குற்றம் வச்சு கில்ட்டி கான்சியஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கு. பெண்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். எப்படி அவங்க உடம்பு வந்துட்டு ரொம்ப சாஃப்டோ அதே மாதிரி அவங்க மனசு கூட வெளியே வேணா பில்டப் பண்ணலாம், உள்ளுக்குள்ள மல்லிகைப்பூ மாதிரி தான் ஒவ்வொரு பெண்ணும். ஸோ ஒரு குடும்பத்தோட சமாதானம் சந்தோஷம் வந்து கணவன் மனைவி 2 பேரோட கையில இருக்கு, 2 பேரும் மியூச்சுவலா இருக்கு. கணவனுக்கு தெரியாம 10,000 ரூபாய்ல 5 ரூபாய் வெளியே வாங்கினா கூட குடும்ப அமைதியும் நிம்மதியும் கெட்டு போயிடும். அதனால திட்டு வாங்கிக்கோங்க, சொல்லி திட்டு வாங்கி கோவப்பட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கெஞ்சி அழுது கன்வின்ஸ் பண்ணி கூட ஹஸ்பண்ட் தெரிஞ்சு இல்ல அவங்க கையில இருந்து வாங்குங்க, வெளியே தெரியாம வட்டிக்கு அப்படி வாங்கிடாதீங்க. எனக்கு ஒவ்வொரு பேஷண்ட் பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் அளிக்குது. லவ் யூ ஆல். நன்றி.